சவுத் சைனா சி இந்த பகுதியில் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட யாருமே தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நேற்று சைனா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை இந்த பகுதியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட போர் கப்பலை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய போர் பதற்றம் இப்போ நிலவிக்கிட்டு வருது. ஸோ அப்படி என்னதாண்டா நடக்குது இந்த தென்சீன கடல் பகுதியில் பார்த்துடலாமா? வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கவங்க வார்னட் அகாடமி. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்டு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்கள பற்றி வீடியோ எண்டில் பார்க்கலாம். சவுத் சைனா சி அப்படிங்கிறது சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கடல் பகுதியை தான் நம்ம தென்சீன கடல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சைனாவுக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது. வியட்நாம், இந்தோனேஷியா, தைவான், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் இந்த கடல் பகுதியில் உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது உரிமை அப்படிங்கிறது எப்படி குறிப்பிடப்படும்னா, இன்டர்நேஷ்னல் ரூல் ஒன்று இதுக்கு இருக்குங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ரூல் படி ஒரு நாட்டினுடைய கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல் தொலைவு, ஸோ கடலில் எது மெஷர் பண்ணாலும் நாட்டிக்கல் மைல்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 200 நாட்டிக்கல் மைல் தொலைவு இருக்கக்கூடிய பகுதியை ஒரு நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொந்தமான கடல் பகுதியில் அந்த நாடு தனக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கலாம், அங்கே மீன் பிடிக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலாக என்னவெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறதுக்கு முழு உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த 200 நாட்டிக்கல் மைலை தாண்டி போயிட்டா வேறு எந்த நாடுகளுக்கும் சொந்தமில்லாத ஒரு கடல் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் ஆர் ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் தன்னோட நேவியை சுற்றி வர வைக்கும். உலகம் பூரா அமெரிக்காவோட நேவி இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். காரணம், அதுக்கு ஒரு நினப்பு, நம்ம தான் போலீஸ்காரங்க, இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நல்லதுக்கும் கூட தான். ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது தன்னுடைய எல்லையை மீறி கடலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா அவங்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இது மாதிரி அமெரிக்கா ஒரு முறை தன்னோட போர்க்கப்பலை சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ரோந்து போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பி விடுது. ஸோ அந்த கப்பல் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சைனா கிட்ட இருந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது வருது. ஸோ திரும்பி வந்துடுறாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு கிளாரிஃபிகேஷன் சைனாட்டு கேட்குறாங்க, ஏன்பா என்னோட ரோந்து கப்பல் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் தானே போச்சு, உன்னோட 200 நாட்டிக்கல் மைல் லைன் இந்த இடத்துல தான் இருக்குது, அவங்க இந்த இடத்துல தான் போனாங்க, அதையே நீ தடுத்து நிறுத்தின அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சைனா என்ன சொல்லுதுன்னா, இந்த சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, இது மொத்தமாக எங்களுக்கு தான் சொந்தமானது, அதனால தான் நாங்கள் உங்களைய விரட்டி அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அது எப்படிப்பா உனக்கு சொந்தமாகும்? ஸோ 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தானே உனக்கு சொந்தம் கொண்டாட முடியும், அதுக்கு மேலே நீ எப்படி சொந்தம் கொண்டாடுவேன் கேட்டப்போ தான் சைனா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓட்டையை சுட்டி காட்டி இப்படி தான் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு நாடு தனக்கு சொந்தமாக கடல் பகுதியில் ஒரு தீவு வச்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தமானும் லக்ஷதீபும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தீவு இருந்ததுன்னா அந்த நாட்டோட கடற்கரையிலிருந்து அந்த 200 நாட்டிக்கல் மைல் தொலைவை கணக்கிடாம அந்த தீவுல இருந்து தான் 200 நாட்டிக்கல் மைல் தொலைவை கணக்கிடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சுட்டி காட்டி, இது மூலமா நான் இதை மொத்த சவுத் சைனா சீயும் எனக்கு சொந்தம்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லுது. உடனே அமெரிக்கா, அது எப்படி முடியும், உனக்கு தான் ஐலாண்டே எதுவும் கிடையாது, தீவு அப்படிங்கிறது உனக்கு சொந்தமாக கிடையாது, நீ எந்த தீவை காமிச்சு சொந்தம் கேட்க போற அப்படின்னு கேட்டப்ப தான் சைனா முதல்ல கை காமிச்சது தைவான். ஸோ தைவான் என்னோட நிலப்பகுதி தான், நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, மற்றபடி அது மொத்தமாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லுது. ஸோ தைவான்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல் தொலைவு எனக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதோட நேரத்தில் சைனா தைவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புரோட்டாஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டும் தனக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் தைவான் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அந்த தீவு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா அதுக்கு தான் சொல்லிடுச்சு, தம்பி தைவானு, நீயே எனக்கு தான் சொந்தம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி அந்த ஐலாண்டு உனக்கு சொந்தமாகும் அப்படிங்கிற லாஜிக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் சைனா இந்த புரோட்டாஸ் ஐலாண்டுலேயோ இல்லை தைவானோட இன்னொரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா சைனாவோட மெயின்லேண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், அந்த ஐலாண்ட்லேயோ எந்த பிரச்சனையுமே பண்ணது கிடையாது. ஸோ ஏன் எந்த பிரச்சனையும் இங்கே பண்ணுறது இல்லை அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் தைவானை கேப்சர் பண்ணிட்டா இந்த 2 ஐலாண்டும் கம்ப்ளீட்டாக தன் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது சைனாவுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே எந்த பிரச்சனையும் பெருசாக பண்ண மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, அடுத்து வேறு எங்கே தான் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே புரோட்டாஸ் ஐலாண்டுலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தென் திசையில் ஸ்பார்க்லி ஐலாண்ட்ஸ்னு சொல்லி ஒரு தீவு கூட்டம் இருக்கும்.
ஸோ இந்த தீவு கூட்டம் பிலிப்பைன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கும். பிலிப்பைன்ஸ் தான் இந்த தீவு கூட்டத்தையும் சொந்தம் கொண்டாடுறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் சைனா என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் கிட்ட இருந்து இந்த தீவு கூட்டத்தை கம்ப்ளீட்டாக பிரித்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணாங்கன்னா, பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஸ்பாட்லி ஐலாண்டுக்கு அப்பப்போ விசிட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரோந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தால் தான் வேறு எந்த நாடும் அதில் தலையை உள்ள விடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு கட்டத்தில் சைனா என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய மீனவர்களை முதல்ல உங்க உள்ள அனுப்புறாங்க. போய் அங்கே மீன் பிடிச்சிட்டு வாங்க, ஏன்னா அது நமக்கு சொந்தமான கடல் பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மீன் உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே மீனவர்கள் போகிறாங்க. பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் சீன மீனவர்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இறந்து போக ஆரம்பிச்சதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சைனா மீனவர்களுடைய பாதுகாப்புக்காக வர்றேன்னு சொல்லி தன்னோட கடற்படையை உள்ள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி கடற்படை உள்ள வந்து வந்து அப்படியே ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பாட்லி ஐலாண்டை சுற்றி ஒரு ஐலாண்டை சுற்றியும் ஒரு கப்பல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது போர் கப்பல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாடு இல்லையா, அவங்களால இந்த ஸ்ட்ராட்டஜியை தாக்கு பிடிக்க முடியலை. ஸோ சைனாவை எதிர்த்து அவங்களோட போர் கப்பலை அனுப்ப முடியுமா யோசிச்சு பாருங்க, பயந்துப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அமைதியாக அதிலிருந்து ஸ்பாட்லி ஐலாண்டு கூட பெரிய அளவில் பிலிப்பைன்ஸ் வந்து கான்டாக்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறாங்க. ஸோ ஓவராலாக கொஞ்சம் பீரியட் போனதையுமே ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸ் பூரா சைனாவோட கண்ட்ரோலுக்கு வந்துடுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்டூனா ஐலாண்ட்ஸ்னு ஒரு தீவு இருக்குது. அதில் தீவை கம்ப்ளீட்டாக கிளைம் பண்ணல, அதுக்கு பதிலாக அந்த தீவுக்கு சொந்தமான கடல் பகுதியில் கொஞ்சத்தை சைனா வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வியட்நாமுக்கு பக்கத்தில் பார்சல் ஐலாண்ட்ஸ்னு சொல்லி வியட்நாமோட கடற்கரைக்கு மிக அருகிலேயே இருக்குங்க. ஸோ இந்த பார்சல் தீவுகளை கம்ப்ளீட்டாக சைனா கிளைம் பண்ணுறாங்க. சொல்ல அது வியட்நாம் வந்து எனக்கு சொந்தம்னு சொல்லுது, அதோட கடற்கரையிலையும் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைப்பா, அந்த தீவு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சைனா அதையும் சொந்தம் கொண்டாடிட்டு வருது. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ சைனா சொந்தம் கொண்டாடுற எல்லா தீவுகளோட கடற்கரையிலேருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல் தொலைவு தள்ளி ஒரு கோடு வரைஞ்சு பாருங்களேன், சைனா சொன்ன கணக்கு கரெக்டாக வரும். ஸோ சவுத் சைனா சீல எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் வாட்டர் அப்படிங்கிறத இருக்காது. கம்ப்ளீட்டாக சைனா கீழே கிட்டத்தட்ட 90% சவுத் சைனா சி சைனாவோட ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குப்பீங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் சைனா இந்த இடத்த தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட வந்து சைனா நிறுத்தல, இன்னும் ஒரு படி மேலே போய் சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக தீவுகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐலாண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடலில் சில தீவுகள் கொஞ்சம் காலம் போச்சு அப்படின்னா கடலுக்குள்ளே முழுகிடும். ஸோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் நிலைமை இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இல்லை அந்த மாதிரி முழுகின தீவு ஏதாச்சும் லைட்டாக முழுகி இருக்குதா அப்படின்றத பார்த்து அந்த தீவுகளில் இவங்களாவே போயிட்டு மணலை கொட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவு அப்படிங்கிறதையும் கட்டியிருக்காங்க. 2014 இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை சைனா உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் 23 அன்னைக்கு ஒரு சேட்டலைட் இமேஜ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட் இமேஜில் பார்த்தீங்கன்னா சைனா மறுபடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி தடயங்கள் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி சைனாட்ட கேட்டப்போ சைனா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் எந்த தீவும் உருவாக்கலை, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் போன சனிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்காவோட வார் ஜெட் ஒன்று, போர் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று சவுத் சைனா சி பக்கமாக போயிருக்கு. மோஸ்ட்லி எதுக்காக போயிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி எதுவும் ஐலாண்டுக்கு எது புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக ரோந்து பார்க்கறதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போகும்போது சைனாவோட வார் பிளேன் ஒன்று அந்த அமெரிக்கன் வார் பிளேனுக்கு ரொம்ப கிட்டத்தில் பறந்துருக்காங்க. ஸோ இப்படி கிட்டத்தில் ரொம்ப பறந்தோம் அப்படின்னா ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது இல்லையா, அந்த ஸ்பீடில் ரெண்டும் சேர்ந்து ஒரு டர்புலன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி 2 ஏர்கிராஃப்ட்டுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதனால் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் வந்து பயந்துக்கிட்டு டக்குன்னு அவங்களோட பாத்தை திருப்பிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, உள்ளே போகவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நேற்று சைனா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒன்று சவுத் சைனா சீல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸில் அமெரிக்காவோட போர் கப்பலை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, மறுபடியும் சவுத் சைனா சீல தன்னோட கிளைம்ஸை சைனா வந்து உறுதிப்படுத்துறதுக்காக சில நடவடிக்கைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம 2023 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷியூராக நம்பலாம். ஸோ இந்த எல்லா காரணங்களுக்காகவும் சைனா பார்த்தீங்கன்னா தன்னோட நேவியை ரொம்பவே வலுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா வார்ஷிப்ஸ் வந்து அவங்கள்ட்ட இப்போ இருக்குது, ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இந்தியாவும் வந்து இந்த விஷயத்தில் கம்முன்னு இல்லை. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வியட்நாம் மாதிரியான ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கும் பிலிப்பைன்ஸுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த மாதிரி பெட்ரோல் போகிறாங்க இல்லையா கடல் பகுதியில், அதுக்காக வியட்நாமுக்கு பெட்ரோல் போட்ஸையும் இந்தியா வந்து கொடுத்துருக்கு. எதுக்காகனா சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக.
அது மட்டும் கிடையாது, 2016 இந்தியா வந்து அமெரிக்காவோட சேர்ந்து சவுத் சைனா சீல பேட்ரோல் போறதுக்கு மறுத்துட்டாங்க. இல்லப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. ஆனா 2022 அதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட செய்திகள் வந்தது. ஸோ இப்போது பேட்ரோல் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பெரிய அளவில் தெரியலை, மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை இந்திய பெருங்கடலில் அவங்க சீண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சவுத் சைனா சீல நம்மளும் பேட்ரோல் போகணும், நம்மளும் கொஞ்சம் அவன்சிவாக இருந்தோம் அப்படின்னா தான் சைனா கொஞ்சமாச்சும் வாழை வந்து சுருட்டி வைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் யாருன்னா வார்னட் அகாடமி. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் பற்றி ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் இவங்க 1-on-1 செஷனில் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக முதல் 50 மாணவர்களுக்கு மட்டும் இலவசமாக சில கிளாஸஸ் கொடுக்குறாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னா AT50 அப்படிங்கிற இந்த கோடை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும். இவங்களை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவோட அதிபராக இருந்தப்போ அவரோட அட்வைசராக இருந்த ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ என்ன சொல்லியிருந்தார்னா, என்னைக்கு இருந்தாலும் சைனாவுக்கு எதிராக சவுத் சைனா சீல அமெரிக்கா ஒரு போரை நடத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடுகூடையுமே சண்டைக்கு அப்படிங்கிறத பெருசாக போக மாட்டாங்க. ஆஃப்டர் 1962 போருக்கு அப்புறம் சைனா வந்து போன ஒரே போர் பார்த்தீங்கன்னா 1968 தான். அதன் பிறகு எந்த நாடுகள் கூடயுமே சைனா பெருசாக டைரக்டாக போருக்கு வந்து போகலை. ஏன்னா சைனா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, போருக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளோட ரிசோர்ஸஸ் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அவங்க மேலே இருக்கிற பயத்தையே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக சைனா ஒரு ரொம்ப இந்தியாவை சீண்டுனாங்க அப்படின்னா இந்தியா அஃபென்சிவாக இருக்கணும். எப்படி போன தடவை வந்து அக்னி மிசைலை சோதனை பண்ணாங்க, சைனா வந்து அருணாச்சல பிரதேச பார்டரில் பிரச்சனை பண்ணதையும், அது மாதிரி ஒவ்வொரு முறையும் சைனா பிரச்சனை பண்ணும்போது நான் அடங்கி போக மாட்டேன் அப்படிங்கிறத சைனாவுக்கு புரிய வச்சாலே போதும், சைனா நம்மள்கிட்ட வாழை ஆட்டுறதை நிறுத்திப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க. சைனாவோட பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அது கண்டிப்பாக போடுவோம், செய்திகள் இல்லாத சமயத்தில் அது போடுவோம். கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி சைனா இந்தியாவை விட வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்துக்கலாம். மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.